అమ్మా షాక్ కొడతాంలా? షాక్ ఏమీ ఇవ్వట్లేదు, ఇంజక్షనే. డాక్టర్ గారు త్వరగా రమ్మన్నారా? ஏ ரோசி, என்ன நம்ம பையனை பார்த்துட்டு வரியா? கல்யாணம் பண்ணிக்கிறியா? பௌர்ணமியில பண்ணிக்கோ, நல்ல விருத்தியாகும். அட போயா, உன்னாலதான் எல்லாம். தாலி கல்யாணம் பௌர்ணமின்னு அதை போட்டு குழப்பி வச்சிருக்கேன். இனிமே அதுகிட்ட பேசாத. ஏ நான் பேசாம வேறவன் பேசுவாங்க. இங்க ஹைதராபாத்ல எல்லாரும் நண்டி ஏமண்டி பேசுன அவத்தன் தான் தமிழன். தமிழன் சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ஏய் ரோசி, ரோசி, அவனுக்கு கல்யாணம் ஆகும் அம்மா சொல்லி இருக்கா. அபிராமி கேட்டேனே, எஸ்வி சுப்பையா மாதிரி கேட்டேன். சொல்லடி அபிராமின்னு சொன்னாலே. குணாவுக்கு கல்யாணம் ஆகும். வானில் சுடர் வருமோ? வரும். பௌர்ணமி வரும். ஜாம் ஜாம்னு கல்யாணம் வரும். குஞ்சரி தாலி வச்சிருக்கேன். 33 கோடி தேவர்கள் தொட்டு ஆசீர்வாதம் பண்ண தாலி. போய்ட்டியா? பொடி போ. நோக்கு கல்யாணம் ஆகாது. சாபம் கொடுக்கறேன்டி. நெத்தில நெருப்ப வச்சிட்டு இருக்கேன்டி. அபிராமி என்ன பதில் எழுதுறது? ஏதாவது ஒரு பதில் எழுதி போட. நான் மறுபடியும் குணாவை வெளியில அனுப்பும்போது நீ தான் அவனை பார்த்துக்கணும். அப்புறம் குணாவை அந்த சித்தப்பா தொந்தரவு பண்ணா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் அந்த சித்தப்பாவை பார்த்ததில்ல, ஆனா குணா பேசுறதுல இருந்து அவன் தப்பான ஆள்னு எனக்கு தோணுது. अरे पूछा लंबाड़ी पत्ते का बच्चावा क्या? नया है? हाँ। अच्छा ये कितना? 10 रुपया। ए 15 ए 20 ए दొరికింది కన్ పోన పోకిలే కాల్ పోగలామా నుండి కాల్ పోన పోకిలే మనం పోగలామా காசே ஒரு 120 போடு. என்ன அனுமாரு வீட பர்றியா? నా పేరు అనుమార్ కాదు, హనుమంత్. కోచి కాదు కన్ను గుండి రొండిచ్చి. అక్కడ హౌస్ఫుల్ అయితే మనకేట వస్తుందిరా? వస్తుంది. సందులో 10 పైసా కూడా నొழைய மாட்டேந்து. டேய் காசே 120 போடு. அட போயா, என்னடா கோச்சுக்கிற நீ கூட? நீயும் தான் உன் கோணக்காலால தினம் அளவு எடுத்துக்கிட்டு வர்ற. என்ன புண்ணியம்? பூட்டை யார் திறக்கிறது? திறக்கிறவன தான் காணாம போகிட்டேன்னு என்கிட்ட சகல வேலையும் கத்துக்கின்னு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்ந்துட்டான். அது சரி, வாய் உதாரே விட்டுக்கிட்டு இருந்தா? தபாரா எப்படியாச்சும் அந்த பைத்தியக்காரன ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டின்னு வந்து நான் இந்த வேலையை முடிக்கல. நான் ஆம்பளை இல்ல. இஸ்மாயிலே இஸ்மாயிலே கொடுத்த கரண திருப்பி கொடுக்கறவே ஆம்பளை. நீ பொம்பளை பொம்பளை. ரொம்ப நோது இஸ்மாயில விட்டுரு. இஸ்மாயில இஸ்மாயில அது கடைசி காசு. இஸ்மாயில கை செலவுக்கு வச்சிருந்தான். தபார் உன் காசுலாம் அன்னிக்கிட்ட சொல்லையா குடுத்து வச்சிருக்கேன். உங்க அன்னிக்கிட்டியா? உங்க வீட்டு சட்டிப்பான்னு ரோட்ல கிடக்குதுடா. வீட்டை காலி பண்ணி சொல்லி சேர்த்து ஆலங்கோல வந்துட்டான். காலி பண்ண மாசம் 15,000 ரூபாய் வாடு கேக்குறான். வந்துட்டானா? 4 வருஷமா டபாச்சின்னு இருந்தமே. இன்னும் முடியாது, காலி பண்ணே ஆகணும். இஸ்மாயில் கிட்ட மாமூல் விட்டு இருந்தா சேட் உள்ள ஓட்டுருவானா? எனக்கு என்னடா, சேட் கிட்ட மாமூல் வாங்கி உங்களை வெளியே சொல்லுங்க. ए मनोहर मन्नी 2 दिन के अंदर काश कुड़कले तो अल्लाह सामान उठाकर बाहर फेंक दूंगा. அவன் வந்து சாமான எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு காரை தூக்கி போட்டுடுறேன். போகடி போங்க, நானே தனியா சாவறேன். அண்ணியா என்னாச்சு அண்ணியா? இன்னும் என்ன நடக்கணும்? எல்லாரும் தெருவுல நிக்கணும். விதி எழுதிட்டானா நம்ம தலையில இதான் தொழில்னு. இங்கிலீஷ் பேசுறவனுக்கு ஜாஸ்தியா கொடுக்கறானுங்க. நமக்கு அதுக்கு வக்கில்லையே. மாசம் 15,000 நான் எங்க இருந்து கொடுப்பேன்? இந்தாங்கடி போங்கடி போங்க. எங்கயாவது போய் சம்பாதிச்சு சந்தோஷமா இருங்க. என்ன நாங்க எங்கேயும் போகலமா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. அண்ணியா என் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்காக போராடுவேன். அண்ணியா அடிக்காத அண்ணியா. போராடுற மோரக்கட்டை பாரு. ரோசியா சேட்டு கிட்ட வேற மாதிரி பேசி பாத்தியா? அட போயா, அதெல்லாம் ஒண்ணும் பலிக்கல. அவனுக்கு காசு ஒண்ணுதான் குறி. என்ன திரும்பி கூட பாக்கல. ஐயோ கடவுளே, எனக்கு இப்படியெல்லாம் ஏண்டா தண்டனை கொடுக்குறே? புருஷனும் சரியில்லை, உள்ளேயும் சரியில்லை. நான் இருக்கிற அண்ணியா உனக்கு எனக்கு ஏதாவது ஐடியா வராது. அப்போ போடு. வேண்டாம் சாமி,
உன் ஐடியாவை கேட்டு என்னையும் ஜெயிலுக்கு போக சொல்றியாடா பாவி. பாத்தியா, இவ்வளவு நாள் நான் குட்ட ஐடியாவில தானே தொழில் ஜாம் ஜாமுன்னு நடந்துச்சு. பதறாம யோசிப்பான். நமக்கு நம்ம வேலை நடக்கணும். கோவப்பட்டா நடக்குமா? அண்ணியா, ஒரு நல்ல ஐடியா. சட்டவிரோதமா தெரிஞ்சாலும் சித்தப்பன் யோசனை சரிதான். அப்புறம் அவன் சொல்ற மாதிரி கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துடலாம். நம்ம குணாவை அந்த மார்வாடி பார்ட்டி நம்பணுமே. பார்ட்டிய பொத்துன மாதிரி கொண்டாந்து கையெழுத்து போட வச்சு வெளியில கொண்ட விட்டுடலாம். ஆமா, குணா கையெழுத்து போடுமா? போடுவான். 2 எழுத்து தான், போட்டுடலாம். டாக்டர், நீ அடிக்கடி குழப்பாத. வக்கீல் கூட மூக்குல கை வைக்கிற ஐடியா அடிக்கடி வராது. குணா மட்டும் கையெழுத்து போடட்டும். 5 வருஷம் நம்மள யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. கேரண்டி. ஆஸ்பத்திரியில அவனை வெளியில விடுவாங்களா? விடுவாங்க. டாக்டர் வந்தா விடுறாங்க. ஆமா, யாரு டாக்டர்? நீதான். ஐயோ, நானா? அதுவும் சரிதான். குணா, அழுக வந்தா அழுதுற. அழுக வரதுக்கு தான் உனக்கு இந்த ஊசி போட்டிருக்கு. குட். கூட்டிட்டு போங்க. டேய் குணா, அம்மா போயிட்டாளா? பயப்படாதே, பராசக்தி கூட இருக்கா, அதான் முக்கியம். இந்த தாலி மந்திர தாலி, அபிராமி சொல்லியிருக்கா, வாங்கிட்டே. உதல்றா, உதல். நீ தள்ளுடா, நீ தள்ளுடா. உதல்றா. என்னடா உதலு? முதல்ல தாலியை கொடுத்தாங்கடா. ஐயோ, தமிழ் பைத்தியமா? டாக்டர், நன்ன காப்பாடண்டே. டாக்டர் சார், டாக்டர் சார், டாக்டர் சார், நன்ன காப்பாடண்டே. என்னது? என்ன இது? தாலி அவங்கிட்ட கொடுக்கணும். குணா கிட்ட கொடுக்கணும். குணா கிட்ட கொடுத்துடலாம். சரி சார். நமஸ்காரம். நமஸ்காரம். குணா, தாலி உங்ககிட்ட இருக்கு, கூடவே நானும் இருக்கேன், அபிராமியும் இருக்கா. மாங்கல்யம் தந்துனானே மவஜீவன ஹேதுனாம். கிட்டி மேளம்.